வீடியோ ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன், அது சரியாக எங்களுக்கு புரியலன்னு திருப்பி கேட்டிருந்தாங்க. அதுக்கோசரம் திருப்பி சொல்கிறேன் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பெடல் போடுக்குள்ள இந்த டாப் கீழே இறங்கி இருந்துச்சுன்னா அப்படி மேலே தூக்கிங்க. மேலே தூக்கிட்டு வீலை வந்து முன் சைடு வர மாதிரி சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு பாபின் கேஸில் ஃபஸ்ட்டு நூல் சுற்றுக்குள்ள இந்த இதை வச்சு நல்லா இப்படி சுற்றிக்கிங்க. 2-3 டைம் நல்லா இப்படி சுற்றிடுங்க. சுற்றிட்டு அப்புறமேட்டுக்கு இந்த இதை இப்படி உள்ளே போட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஆணியில் இருந்தால் கூட கரெக்டாக நிற்கும். இப்போ வீலை நல்லா சுற்றிட்டு இதை நல்லா இப்படி வச்சு ரோல் பண்ணிங்கன்னா நல்லா சுற்றிடும். நூல் ஒரே ஈவனாக கரெக்டாக வரணும். கரெக்டாக நூல் சுற்றுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்படி ஃபுல்லாக சுற்றினாலும் சரி, கொஞ்சம் சுற்றினாலும் சரி. சரிங்களா? நீங்கள் ஃபுல்லாக சுற்றிங்க. தையல் விடுறதுக்குன்னா ஃபுல்லாக சுற்றிட்டு இப்படி எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாபினில் எப்படி நூல் போடணும்னு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த நூலை பாபினை உள்ளே விட்டு இந்த இலை இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த இலையில இந்த நூல் வரணும். நூல் வந்து அப்படியே இப்படி இந்த இலைக்குள்ளே இப்படி போட்டிங்கன்னா இப்படி வந்துடும். நல்லா கரெக்டாக வந்துருச்சுன்னா இந்த நூல் சுற்றுறது பாருங்கள், நம்ம சைடு சுற்றணும். இப்போ நான் இழுக்கிறேன்னா நம்ம சைடு பார்த்த மாதிரி இந்த சக்கரை சுற்றுதா அந்த மாதிரி இருக்கணும். தெரியுதுங்களா? இப்போ இந்த பாபினுக்குள்ளே எப்படி மிஷினுக்குள்ளே பாபின் போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பிளேட்டை தள்ளி விட்டுட்டு இப்போ இந்த இலையை இப்படி எடுத்துங்க. இலையை எடுத்துட்டு இப்போ இந்த விரல் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி கீழே சாய்க்கக்குள்ளே கீழே விழுவாத இருக்கும் பாபின் கேஸு. இப்போ ஊசி கீழே இறங்கியிருக்கு. ஊசி கீழே இறங்கியிருந்தால் நம்ம செட்டில் போட முடியாது. அப்போ இந்த இதை மேலே தூக்கிக்குங்க. மேலே தூக்கிட்டு ஊசி இப்படி வீலை ரன் பண்ணிங்கன்னா ஊசி மேலே தூக்கிக்கும். இப்போ இந்த செட்டில் வந்து இங்கே பாருங்கள், செட்டில் நான் எப்படி போடுறேன்னா கரெக்டாக இப்படி வச்சு இப்படி லாக் ஆன மாதிரி சவுண்டு வரும். லாக் ஆகிடுச்சிங்களா? லாக் ஆன விட்டு இந்த பிளேட்டை உள்ளே தள்ளிடுங்க. தள்ளிட்டு இப்போ முன்னாடி சைடு வந்துடும். அப்போ மேலே நூல் எப்படி போடணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். மேலே ஃபஸ்ட் ஹோலில் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த டென்ஷனரில் கரெக்டாக இப்படி போட்டுங்க. கரெக்டாக போட்டு இப்படி இழுத்திங்கன்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு ஈவனாக நல்லா வரும். ஃபஸ்ட்டு ஹோலில் போட்டு, ரெண்டாவது டென்ஷனரில் போட்டு, அப்புறம் டேக் ஆஃப் லிவருங்கிறது இந்த மேலே அப் அண்ட் டவுன் போயிட்டு வருது இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் டேக் ஆஃப் லிவர். இதுக்குள்ளே போடணும். அப்புறம் இந்த வளையத்தில் போட்டுங்க. போட்டு ஊசியோட ஐயில் போடுங்க. இது கீழே இறக்கிங்க. டாப் மேலே இருந்தால் இறக்கி விட்டு, ஊசி ரொம்ப கீழே இறங்கி இருந்தால் அப்படி கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வச்சு ஐயில் போட்டுங்க. போட்டு இப்போ ஊசியோட நூலை கையில் பிடிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த சக்கரத்தை ரன் பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டாக ரன் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா அடிநூல் வந்து ஊசியில் இருக்கிற நூலை குத்தி மேலே தூக்கிட்டு வந்துடும். தூக்கிடுச்சுன்னா இப்போ பாருங்கள், 2 நூலும் மேல் நூலும் வந்துருச்சு, அடிநூலும் மேலே வந்துருச்சு. இப்படி வந்துருச்சுன்னா இந்த இலைக்குள்ளே இப்படி விட்டுட்டு நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துங்க. பேப்பரில் கோடு போட்டு எடுத்துங்க. சரிங்களா? கோடு போட்டு இந்த நேராக இப்படி தையல் விட்டு பாருங்கள். அந்த நேராக தையல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கோணையாக போகாது. தையல் நல்லா நேராக வரும் உங்களுக்கு. இப்படி நேராக ஒரு தையல். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.